Bonjour, வணக்கம், comment allez-vous? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? J'espère que vous allez bien. இது இனிய தமிழ் வழி பிரெஞ்சு மொழி என்ற பாடவரிசையில் 55வது பாடம். பிரெஞ்சு பெயர்ச்சொற்களில் ஆண்பால் பெண்பால் கண்டுபிடிப்பது எப்படி என்ற தலைப்பில் வருது. பெயர்ச்சொற்களில் பாலினங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க. அது சம்பந்தமாக ஒரு காணொலியை போடணும்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இந்த காணொலியை போடுறேன். உங்களுக்கு தெரியும், தமிழில் இப்படி ஒரு முறை இல்லை. அதாவது உயிரற்ற பெயர்ச்சொற்களுக்கு, அதாவது மரம், செடி, ரெண்டாவது கட்டிடங்கள், புத்தகம், இந்த மாதிரி உயிரற்ற பெயர்ச்சொற்களுக்கு ஆண்பால் பெண்பால்னு தமிழில் பிரிக்கிறது கிடையாது. ஆனால் ஃப்ரெஞ்சில் அந்த மாதிரி பிரிப்பாங்க. சரிங்க, பாடத்துக்குள்ளே போகலாம். ஆண்பால் பெயர்ச்சொற்களுக்கு ஃப்ரெஞ்சில் 2 சுட்டிடைகள் பயன்படுத்தப்படும். அதாவது லு ஆ. லுங்கிறது அர்டிக்கிள் டெஃபினின்னு சொல்லுவாங்க. ஆங்கிறது அர்டிக்கிள் ஆன்டெஃபினி. சரிங்களா? இது மஸ்குலன், அதாவது ஆண்பாலுக்கு எல்இ லு யுஎன். லு ஆங்கிறது ஆண்பால் பெயர்ச்சொலுக்கு முன்பு போடக்கூடிய சுட்டிடைகள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ கீழே பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்துக்காட்டு, லு கர்சோன். லு கர்சோன்னா ஒரு பையன் அர்த்தம். ஆன் ஓம்னா ஒரு ஆண்னு அர்த்தம். லு கர்சோன் அண்ட் ஓம், இது ஆண்பால் சொற்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? அப்படி அந்த பக்கம் வாங்க. பெண்பாலுக்கு ஃபெமினுக்கு லா வீன் 2 இது உண்டு. லாங்கிறது வழக்கம் போல் அர்டிக்கிள் டெஃபினி, வீனுங்கிறது அர்டிக்கிள் ஆன்டெஃபினி. ஏற்கனவே இது சம்மந்தமான பாடங்கள் நம்ம முன்பகுதியில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் போயிட்டு அந்த பாடங்கள் பார்த்துட்டு கூட இங்கே வரலாம். எடுத்துக்காட்டு, லா ஃபீ வீன் ஃபார்ம். லா ஃபீனா ஒரு பெண், ஒரு சிறுமின்னு அர்த்தம். வீன் ஃபார்ம்னா ஒரு பெண் அருன்னு அர்த்தம். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் பார்க்கலாம், ஆண்பால் பெண்பால்னு ஆண்பால் சொற்கள், பெண்பால் சொற்கள். இப்போ ஒரு ஆண், ஒரு பையன், சிறுவன், இதெல்லாம் ஆண்பால் சொல்லுன்னு தெரியும். சிறுமி, பெண்ங்கிறதெல்லாம் பெண்பால் சொல்லுன்னு தெரியும். சரி, கீழே பாருங்கள். லெ லீவ்ரு, புத்தகத்துக்கு ஃப்ரெஞ்சில் லெ லீவ்ருன்னு சொல்லுவாங்க. மேசைக்கு ல தாபிள்னு சொல்லுவாங்க. சரி, புத்தகங்கிறது ஆண்பால் சொல்லாகவும் மேசைங்கிறது பெண்பால் சொல்லாகவும் ஃப்ரெஞ்சில் கொல்லப்படுகின்றன. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போ ஆண்பாலுக்கு எல்இ லு போடுவாங்க. இல்லை, லீவ்ருனாக்கா ஒரு புத்தகம், புத்தகங்கிறது ஆண்பால். மேசை பெண்பாலாக இருக்கிறதுனால லா தாபிள்னு போடுறாங்க. பாருங்கள், லா தாபிள் பெண்பாலுக்கு, மேசைங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால லா தாபிள். சரிங்களா? இதை புரிஞ்சுங்க. அடுத்த பக்கத்துக்கு நம்ம போகலாம். ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். ஃப்ரெஞ்சு மொழியில் இந்த ஆண்பால் பெண்பால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முழுமையான தீர்க்கமான எந்த விதியும் கிடையாது, எந்த விதிமுறைகளும் கிடையாது. தோராயமான விதிமுறைகள் தான் உண்டு. அந்த தோராயமான விதிமுறைகளுக்குள்ளேயே சில விதிவிலக்குகளும் உண்டு. அதனால் ஃப்ரெஞ்சில் இதுதான் ஆண்பால், இப்படி தான் பெண்பால் கண்டுபிடிக்கணும்னு ஒரு முழுமையான தீர்க்கமான எந்த விதியும் கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடத்துக்கு போகணும். ரெண்டாவது, இந்த ஃப்ரெஞ்சு குழந்தைகள்லாம் எப்படி கற்றுக்குறாங்க, குழந்தைகள்லாம் எப்படி ஆண்பால் பெண்பால் கற்றுக்குறாங்கன்னா, அது அவங்க வீட்டில் பேசும்போதே சிறு வயதிலிருந்தே அந்த மொழி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த அர்டிக்கிள் டெஃபினி அல்லது அர்டிக்கிள் ஆன்டெஃபினியோடையே பேசியே பழகி அது அவங்களுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு, தாபிள்னாக்கா மேசைக்கு வீண் தாபிள்னா சொல்லுவாங்க. சேத்துவின் தாபிள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அர்டிக்கிள் டெஃபினி கூடயே சொல்லி அவங்களுக்கு இது ஆண்பால் பெண்பால் எதுன்றது அவங்களுக்கு தெரியும். புதுசாக மொழி கற்றுக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, நாம்ளும் இதே மாதிரி பெயர்ச்சொல் கற்றுக்கும்போது அதனுடைய ஆண்பால் பெண்பால் அதனுடைய சுட்டிடைகள், அதாவது லு லா ஆ உயின்கிற சுட்டிடைகளோடு நம்ம கற்றுக்கணும்னா மனசில் நிற்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்பால் பெயர்ச்சொற்கள் மஸ்குலன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். சரிங்க, ஆண்பால் பெயர்ச்சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகளை ஃப்ரெஞ்சு அறிஞர்கள் வகுத்திருக்காங்க. அதை ஒன் பை ஒன்று கீழே ஒன்றா நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் விதி, அனைத்து மொழிகளின் பெயர்கள் பெரும்பகுதி ஆண்பாலாக தான் இருக்கும். எல்லா மொழிகளுடைய பெயர்கள் ஆண்பாலாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். லெ ஃப்ரான்சே, லெ தமிழ், லாங்லே, லல்மா. லெ ஃப்ரான்சேனா ஃப்ரெஞ்சு மொழி, லெ தமிழ்னா தமிழ் தெரியும் உங்களுக்கு, லாங்லேனா இங்கிலீஷ் மொழி, ஆங்கில மொழி, லல்மானாக்கா ஜெர்மன் மொழி. சரிங்களா? பொதுவாக மொழிகளுடைய பெயர்கள் அனைத்தும் ஆண்பாலில் தொடங்கும், ஆண்பால் சுட்டுடைகளோடு தொடங்கும், ஆண்பால் சொற்கள். சரிங்களா? அடுத்து 2வது விதி பார்த்தீங்கன்னா, பருவ காலங்களுடைய பெயர்கள் அனைத்துமே ஆண்பாலாக இருக்கும். எடுத்துக்காட்டு, லெ பிரேத்தோன்.
லெப்ரேத்தானா வசந்த காலம், லெத்தேனா கோடை காலம், லொத்தோன்னாக்கா பனிக்காலம், இலையுதிர் காலம், மன்னிக்கணும் இலையுதிர் காலம், லிவேர்னாக்கா அது குளிர்காலம் பனிக்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பருவ காலங்கள் எல்லாமே பாருங்கள் ஆண்பாலில் தொடங்கும், ஆண்பால் சொற்களாக இருக்கும். அப்புறம் மூன்றாவது விதி ஆஜ், ஏஜிஇ, ஆ ஜே ஏல முடிகிற ஆஜ்னு முடிகிற சொற்கள் பெரும்பாலான பெயர் சொற்கள் ஆண்பாலாக இருக்கும். எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது லெ நுவாஜ்னால் என்னென்னா மேகம்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். லெ நுவாஜ் மேகம், லொராஜ் புயல், லெ விசாஜ் முகாம், லெ ஒய்யாஜ் பயணம், லெ மரியாஜ் திருமணம், லெ வில்லாஜ் அதாவது கிராமம், லெ பெய்சாஜ்னாக்கா கிராமப்புறம் ஊர்ப்புறம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள் ஆஜில் முடிகிற இந்த பெரும்பாலான சொற்கள் வந்து ஆண்பால் சொற்களாக இருக்குது. இதில் சில விதிவிலக்குகள் உண்டு. கீழே பாருங்கள் லப்பாஜ், பாஜ்னா பக்கம்னு அர்த்தம், புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்துக்கு பேர் லப்பாஜ். அப்புறம் லிமாஜ், லிமாஜ்னா படம், லப்ளாஜ்னா கடற்கரை. இந்த சொற்கள்லாம் வந்து பெண்பால் சொற்களாக இருக்குது. ஆஜில் முடிஞ்சாலும் ஏஜிஇயில் இந்த சொல்ல கடைசி எழுத்தில் முடிஞ்சாலும் இதெல்லாம் வந்து பெண்பால் சொற்கள். இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் பெரும்பாலான சொற்கள் வந்து ஏஜிஇயில் முடிகிற சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். சரிங்களா? அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, தொடரலாம். நான்காவது விதி பாருங்கள். எம்இஎன்டி மா அப்படின்னு முடிகிற பெரும்பாலான பெயர் சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு கீழே பாருங்கள். லெ சாந்திமா, லெ மொமா, இல்லை வேத்துமா. இல்லை சாந்திமானா உணர்வுன்னு அர்த்தம், இல்லை மொமோனா நேரம் சமயம்னு அர்த்தம், இல்லை வேத்துமானாக்கா உடைன்னு அர்த்தம். இந்த எம்இஎன்டி மாங்கிற இதில் சொல்லில் அந்த ஒலி குறிப்பில் முடிகிற இந்த சொற்கள் பெரும்பகுதி ஆண்பால் சொற்களாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஐந்தாவது விதி எல்ஓஎன் இல்லை முடியும் பெரும்பாலான சொற்கள் பெயர் சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். லெ பலூன், லெ பலூனா பலூனு. லெ பாந்தாலோன், பாந்தாலோனா பேண்ட்டு. ஓகே. லெ மெலோன், லெ மெலோனாக்கா தர்பூசணி பழம், அந்த முலாம்பழம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் லெ மெலோன். லெ சலோன், லெ சலோனா வரவேற்பறை. லெ வியோலோனாக்கா வயலின். சரிங்களா? இப்போ இந்த எல்ஓஎன்னில் முடிகிற இந்த பெரும்பான்மையான சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். சரிங்க. ஆறாவது விதி பாருங்கள். ஏஎஸ்ஸில் முடியும் பெரும்பாலான பெயர் சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். ஏஎஸ் இங்கே பாருங்கள் கீழே. லெ ரெப்பா, லெ ரெப்பானா சாப்பாடு. லெ கோம்பானாக்கா கேம்பஸ், அதாவது திசை காட்டும் கருவி. ஓகேங்களா? லிப்ரானா கை, லனானாக்கா அன்னாச்சி பழம். இதில் ஆஎஸ் ஏஎஸ்ஸில் முடிகிற இந்த சொற்கள் எல்லாமே ஆண்பால் சொற்களாக இருக்குது. சரிங்களா? அடுத்த ஏழாவது விதி பாருங்கள். ஐஎன், ஐஎன்னில் இல் முடியும் பெரும்பாலான பெயர் சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சொற்களை பாருங்கள். லெ தெசன், லெ தெசன்னா ஓவியம். லெ ஜர்தனா தோட்டம். இல்லை மத்தனாக்கா காலை, காலை பொழுது. இல்லை ஷமனாக்கா வழி. இல்லை மகசனாக்கா என்ன இது கடை. சரிங்களா? இல்லை மகசனா கடைன்னு, இன்னொன்று வந்து கிடங்கு. ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான், ஒரே சொல். அப்போ ஐஎன்னில் முடிகிற இந்த மாதிரி சொற்கள் பெரும்பகுதியான சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். சரிங்க. எட்டாவது விதி பாருங்கள். ஏஎல்லில் முடியும் பெயர் சொற்கள். ஏஎல்ங்கிற கடைசி எழுத்து ஏஎல்லில் முடிஞ்ச பெயர் சொற்கள் பெரும்பகுதி அவை பெரும்பாலான சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு கீழே பாருங்கள். லெ ஜூர்னால், லெ ஜூர்னால நாளிதழ்னு அர்த்தம். லெ ஜூர்னால். லெ ஷெவால், லெ ஷெவால்னாக்கா என்ன, அது குதிரைன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் பாருங்கள் ஆண்பால் சொல்லாக இருக்குது. அப்புறம் ஒன்பதாவது விதி ஓயு அல்லது ஓயுஎக்ஸ், இந்த எழுத்தில் முடியக்கூடிய பெயர் சொற்கள் பெரும்பாலான சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். லெ பூ, லெ பூனா பேன். லெ கையூ, லெ கையூனா கல், கூழாங்கல்லுக்கு லெ கையூன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஆண்பால் சொல்லாக இருக்குது. பத்தாவது விதி ஏஎன் அல்லது இஎன் அல்லது ஏஎன்டி அல்லது இஎன்டி, ஆ ஆ ஆ ஆ இந்த சொற்கள், இந்த எழுத்துக்கள் இந்த ஒலி குறிப்போடு முடியக்கூடிய இந்த பெயர் சொற்கள் பெரும்பாலான சொற்கள் ஆண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள். லெ பேசான், லெ பேசானா விவசாயி. லெ பேசான் கிராமத்தான அர்த்தம். லெ ஷியான், லெ ஷியான் இஎன்னில் முடியுது பாருங்கள். லெ ஷியானா நாய்.
அப்புறம் லாஃபான், இது தவறு இருக்குது, எல்இன்னு வராது, எல் போட்டு அப்போஸ்ட்ராப் போடணும். சரிங்களா? தவறாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் திருத்திக்கங்க. லாஃபான், லாஃபாங்கிறது குழந்தைன்னு அர்த்தம். லெகானா கையுறை, க்ளவுஸ். இப்போ இந்த ஆங்கிற இந்த சவுண்டு வரக்கூடிய ஏஎன், இஎன், ஏஎன்டி, இஎன்டியில் முடிகிற சொற்கள் பெரும்பகுதி ஆண்பால் சொற்களாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஆண்பால் சொல் கண்டுபிடிக்கக்கூடிய விதிமுறை. இப்போ அடுத்தது நாம் பெண்பால் சொற்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். சரிங்க, பெண்பால் சொல்ல பெண்பாலை ஃபெமின அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பெண்பால் சொற்களை எப்படி ஃப்ரெஞ்சு மொழியில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் முதல் விதி பாருங்கள், இ, அதாவது ஈன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, ஃப்ரெஞ்சில் ஏல முடிகிற பெரும்பாலான சொற்கள் கடைசி எழுத்து ஏவில் முடிஞ்சதுன்னா இந்த சொற்கள் பெரும்பகுதி பெண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டாக கீழே பாருங்கள், லா லேத்ரு கடிதம், லா லேத்ரு. லா வெஸ்துன்னா ஜாக்கெட்டு மேலாடை. லா ஃபாம் பெண்ணுன்னு அர்த்தம். லா லாம்ப், லாம்ப்னாக்கா விளக்கு. லா வலீஸ் பெட்டி. இது எல்லாமே கடைசி எழுத்து ஈயில் முடியுது. இந்த ஈயில் முடிகிற இந்த எழுத்துக்கள் பெரும்பாலான எழுத்துக்கள் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். விதிவிலக்குகளும் உண்டு. கீழே ஒரு விதிவிலக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுமாரி சில விதிவிலக்குகள் உண்டு. இல்லை ஃப்ரொமாஜ்னால் பாலாடை கட்டி. சீஸுக்கு ஃப்ரெஞ்சில் இல்லை ஃப்ரொமாஜ்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஆண்பால் சொல். மீதி எல்லாமே ஈயில் முடிகிறது எல்லாம் பெண்பால் சொல்லாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ரெண்டாவது விதி, ஈயில் முடியும் நாடுகளின் பெயர்கள். கடைசி எழுத்து ஈ இல்லை முடிகிற நாடுகளின் பெயர்கள் பெரும்பாலான சொற்கள் நாடுகளின் பெயர்கள் பெண்பாலாக இருக்கும். லா ஃப்ரான்ஸ் எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈயில் முடியுது. லா ஃப்ரான்ஸ். லா ஷின், லா ஷின்னா சைனா. லாங்லத்தேர்னா இங்கிலாண்டு. இது கடைசி எழுத்து ஈயில் முடிகிறதுனால இது எல்லாமே பெண்பால் சொல்லாக இருக்குது. அப்புறம் மூன்றாவது விதி, ஈயில் முடியும் கல்வி பாடப்பிரிவுகள். லா ஃபிலோசஃபி, அதாவது தத்துவவியல். லா ஃபிலோசஃபி, ஓகே. அடுத்தது லா ஷெமி, லா ஷெமினாக்கா வேதியியல், கெமிஸ்ட்ரி. லா மெடிசின்னாக்கா மருந்தியல். சரிங்களா? இந்த ஈயில் முடிகிற இந்த கல்வி பாடப்பிரிவுகள் இதெல்லாமே பெண்பால் சொற்களாக இருக்கும். அடுத்து டிஐஓஎன்னில் முடியும் பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். அதாவது இதனுடைய ஃப்ரெஞ்சில் சியோன்னு சொல்லுவாங்க. சியோன் ஒலிக்குறிப்போடு முடிகிற சொற்கள் பெரும்பகுதியான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். கீழே எடுத்துக்காட்டு பாருங்கள், லா த்ராதுக்சியோன். லா த்ராதுக்சியோன்னா மொழிபெயர்ப்பு. அடுத்தது லா கோன்ஸ்ட்ருக்சியோன், கட்டடம் கட்டுதல், கட்டுமானம்னு அர்த்தம். லா கோன்ஸ்ட்ருக்சியோன். லா சொல்யூசியோன், தீர்வு. லா கிரையாசியோன், படைப்பு. லா நசியோன், தேசியம், நேஷன், நாடுன்னு அர்த்தம். லா நசியோன். இந்த சியோன் முடிகிற பெரும்பாலான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். அடுத்தது ஐந்தாவது விதி பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி தான் சியோனில் முடியுது, SIONல் முடிகிற பெரும்பாலான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், லா டெலிவிசியோன், டெலிவிசியோன்னா தொலைக்காட்சி. லா டெசிசியோன், முடிவு. லவாசியோன், படையெடுப்பு, இன்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறது. இங்கே பாருங்கள், சியோனில் முடிகிற இந்த சொற்கள்லாம் பெரும்பாலான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். அடுத்தது ஆறாவது விதி, UREயில் முடிகிற பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு லா பேந்தியூர், லா குல்தியூர், லா வாத்தியூர், லா நத்தியூர். லா பேந்தியூர்னா படம், பெயிண்டிங்கு. லா குல்தியூர்னா தெரியும், கலாச்சாரம், பண்பாடு. லா வாத்தியூர்னா கார், மகிழுந்து. லா நத்தியூர்னா இயற்கை. இந்த UREயில் முடிகிற பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக அமையும். சரிங்க, ஏழாவது விதி பாருங்கள். இந்த பக்கத்தில் தே எசந்தெக்யூ, தேவில் முடிகிற பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பாருங்கள், லா லிபர்த்தே. லா லிபர்த்தேனா விடுதலைன்னு அர்த்தம். லா போத்தே அழகு. லா போத்தே. லா ரியாலித்தே, ரியாலித்தேனா நிஜமான, மெய்யானன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இந்த மூன்று சொற்களையும் பாருங்கள், தேவில் முடியுது. தே அப்புறம் அசந்தெக்யூவில் முடிகிற இந்த சொற்கள் இந்த எழுத்தில் முடியும் போது இவையெல்லாம் பெண்பால் சொற்களாக இருக்குது. சில விதிவிலக்குகளும் உண்டு. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை கொமித்தே, இல்லை கொமித்தேனா குழுன்னு அர்த்தம். இல்லை கொத்தேனா பக்கம்னு அர்த்தம். இல்லை கொத்தே கரை, பக்கம்னு அர்த்தம். லெத்தேனா கோடைக்காலம். இந்த சொற்கள்லாம் ஆண்பால் சொற்களாக இருக்குது. சில விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் பெரும்பாலான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். மேலே கொடுத்துருக்கிற மாதிரி தேவில் முடிகிற சொற்கள் பெரும்பாலான சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும்.
அப்புறம் கீழே பாருங்கள் 8வது விதி இஎஸ்எஸ்இயில் முடிகிற சொற்கள் பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு லசாஜஸ்னால் ஞானம்னு அர்த்தம், லசாஜஸ். அப்புறம் லப்ரோமஸ்னால் உறுதிமொழி, சத்தியம் செய்கிறவங்க இல்லையா, அதான் லப்ரோமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இஎஸ்எஸ்இயில் முடிகிற சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். அடுத்தது 9வது விதி பாருங்கள், ஆன்ஸில் முடியும் பெயர் சொற்கள் ஏஎன்சிஇ ஆஎன்சே இந்த எழுத்தில் முடிகிற பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கும். லத்தொலேரன்ஸ்னால் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மைன்னு அர்த்தம். லஸ்யூரான்ஸ்னாக்கா உறுதி, லஸ்யூரான்ஸ் உறுதிமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். லஸ்யூரான்ஸ் இன்னொரு இடத்த வந்து இன்சூரன்ஸுக்கும் லஸ்யூரான்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். லத்தொலேரான்ஸ், லஸ்யூரான்ஸ், இந்த ஆன்ஸில் முடிகிற பெயர் சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஐஎன்இயில் முடிகிற பெயர் சொற்கள் கீழே பாருங்கள், கடைசி எழுத்து ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து ஐஎன்இயில் முடிஞ்சுன்னா பெரும்பகுதி அவை பெண்பால் சொற்களாக இருக்கும். லக்குசின்னா சமையல், லக்குசின். லொரிஜின்னாக்கா ஆரிஜின், எங்கேருந்து வந்தோன்னு சொல்கிற அந்த ஆரிஜின், மூலம். அதுக்கு வந்து பாருங்கள், இதெல்லாம் ஐஎன்ஜிஇயில் முடிகிற இந்த சொற்கள்லாம் வந்து பெண்பால் சொற்களாக இருக்குது. லக்குசின், லொரிஜின். சரிங்களா? சரிங்க, இத்தோடு இந்த சின்ன பாடம் முடிவு பெறுகிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எளிமைப்படுத்தி உங்களுக்காக இந்த பாடத்தை கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்டில் இதெல்லாம் எழுதிட்டு பார்த்தா பயிற்சி எடுத்தால் தான் அந்த மொழி உங்களுக்கு வரும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முறை இருக்குது, எழுதிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஒரு கட்டுரையோ இல்லை ஏதாவது ஒரு கடிதமோ ஏதோ ஒரு பத்தி, ஃப்ரெஞ்சில் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பத்தி எடுத்துக்கிட்டு இந்த கொடுத்துருக்க இந்த விதிமுறைகள் படி நீங்களே வந்து ஒரு பென்சிலால் அதை வட்டமிடுங்க. இது ஆண்பால் சொல், இது பெண்பால் சொல்லுன்னு நீங்கள் வட்டமிடலாம். ஆண்பால் சொல்லுக்கு எம்னு, பெண்பால் சொல்லுக்கு எஃப்னு போட்டு நீங்கள் வட்டமிட்டு அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ரொம்ப எளிமையாக இது இப்போ புரியும், உங்களுக்கு இது வரும். சரிங்களா? வழக்கமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விதிமுறைகளுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. அதெல்லாம் வந்து பின்னால் போக உங்களுக்கு வரும். பொதுவான விதிமுறைகளை தான் நான் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னபடி நீ நோட்டில் எழுதிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்சு பக்கத்தில் நீங்களே பயிற்சி எடுங்க. இதை வட்டமிட்டு பயிற்சி எடுங்க. இது ஆண்பால் சொல், பெண்பால் சொல்லுங்கிறது நீங்களே எளிமையாக இனங்காண முடியும் இந்த விதிமுறைகள் படி. சரிங்களா? இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.